என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் பசங்க மாமா எல்லாம் வந்து டி நகர் வந்திருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு சோஃபிக்கும் சோனாக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே சோனா குட்டி ஒரு டாய் வேணும்னு கேட்டா. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இன்றைக்கி வந்து டி நகர் வந்திருக்கோம். ஸோ நம்ம எடுத்த உடனே இந்த ஃப்ளோர் வந்து நாங்கள் வந்ததே கிடையாது. சரவணா ஸ்டோர் ஷாப் தான் இது. ஃப்ளவர் வாஷ் வந்து பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன். இது வரைக்கும் மாமா என் கண்ணில் காட்டாத செக்ஷன். எனக்கு வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா இதுலேருந்து வெளியிலே வரமாட்டேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச செக்ஷன் இது. ஃபுல்லாக பூ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு வைக்கிற பூ இது. சோஃபி குட்டி வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா வெளில வரமாட்டேன் வாமா வெளியிலன்னு வந்து திட்டிகிட்டு இருந்தா. சுற்றி நானும் பார்க்குறேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ரேட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மீஷோவில் இதை அடிக்கடி நான் செக் பண்ணுவேன். வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா ஒரு டைமும் போவேன் வெளில வந்துடுவேன். பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். குவாலிட்டி கம்மியாக இருக்குமா. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒன்றா இருக்கும்போது இது பார்த்தா எங்கள் சோஃபி குட்டி இது என்ன மாதிரியே இருக்குமா அப்படின்னா அழகாக இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு வந்து ஒரு டைனோசர் மாதிரி இருந்தது. இது வந்து சோனா குட்டி அப்படின்னு சொல்லி சோஃபி கலாச்சிட்டு இருந்தா. சோனா குட்டி மாதிரியே பெருசாக இருக்குன்னு. அது பக்கத்தில் அழகாக ஒரு பனைமரம் மாதிரி ஒரு ட்ரீ இருந்தது. அது நல்லா இருந்தது. ஸோ அதை பார்த்து வரதுக்குள்ளே சோனா குட்டி வந்து நான் இதை வாங்க போகிறேன். அந்த ஒரு லைட்டு ஒன்று சென்சார் லைட்டோ அது ரெட் கலரில் அடிக்கும். அந்த லைட்டு தான் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு இருந்தா. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் எங்கள் சோஃபி குட்டி துப்பாக்கி எடுத்து அது ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன் வெறியன்னு கூட சொல்லலாம். ஸோ எங்கே துப்பாக்கி இருந்தாலும் எடுத்து உடனே அது என்னது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் எனக்கு பேர் மறந்து போச்சு. அதோட அந்த டயலாக் வந்து செஞ்சு காட்டுவாள். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக புல்லு மாதிரியே இது மேட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக விரிச்சிக்கலாம் இல்லை வாசலில் போடலாம் அந்த மாதிரி இருந்தது. பார்க்கவே க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் வந்து வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும். அது வந்து ஃப்ளவர் வாஷோட அங்கே இருந்தது. இங்கே வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும். நம்மக்கிட்ட வாஷ் இருந்ததுன்னா நம்ம இதை வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸும் செக் பண்ணேன். ஏன்னா நான் மீஷோவில் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் இது வந்து கெலடாஸ்கோப்புன்னு நினைக்கிறேன். எங்கே சோனா கூட இதை காமிச்சு என் கேமரா கிட்ட கொண்டு வந்து காமிச்சு பாருமா இதுக்குள்ளே டிசைனாக தெரியுது. இது வந்து ஜெயநவி படத்தில் வந்து டி நகரில் வந்து ஹாசினிக்கு வாங்குவால்லமான்னு காமிச்சிட்டு இருந்தேன். ஆமாம் நல்லாயிருக்கு சோனா குட்டின்னு சொல்லிட்டு சோனா குட்டி பக்கம் வந்து நான் அப்படியே திரும்பிட்டேன். டாய்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு டாய்ஸை நானும் பார்த்துட்டு இருந்தேன். டாய் வச்சு விளையாடுற அளவுக்கு சோனா குட்டி பிள்ளை இல்லைன்னு சொன்னானே. இல்லை எனக்கு இருந்தோ இந்த பேட்ரி போட்டால் இது லைட் அடித்தா எரியும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியே என்னை இந்த பக்கம் எடுத்துட்டு அம்மா உன்னோட ஆள் அங்கே இருக்காங்கன்னு பார்த்தா சிவலிங்கம் அப்படியே அழகாக இருந்தது. இந்த பக்கம் அந்த ஆதியோகி சிவனை வந்து காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இது பிடிக்கல. நல்லா இல்லை சோனா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தோட ரேட்டும் 1 by 1 பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இங்கே ஒரு லிங்கம் இருந்தது. அதே மாதிரி ஆதியோகி அந்த சிவன் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சாமி வந்து அழகாக இருந்தது. என் வீட்டில் இது ரொம்ப குட்டியாக ஒன்று வச்சுருக்கேன். அப்படியே மேலே பார்த்தா இது வந்து நம்ம மேலே போவோம் இல்லையா அது என்ன மூணுக்கு போவோம்ல அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்தது. அந்த சோஃபி குட்டி வந்து இந்த கோட்ஸ் நல்லா இருக்குமா பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இதை பாருமா அப்படின்னா. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுற கிஃப்ட் மாதிரி அழகழகாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா ஒரு ட்ராப்ஸாக வந்து அப்படியே கீழே வரும். ரொட்டேட் பண்ணி வச்சோன்னா பார்க்கறதுக்கு புழு மாதிரியே புழு கீழே இறங்கி வர மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. அழகாக இருக்கே சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பத்திரமா வச்சுருவேன். கீழே விழுந்தால் கண்ணாடி வேறு வேஸ்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்லேயே மேலே பார்த்தா நிறைய சாமியோட சிலைங்கள் வந்து வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர், விநாயகர், அதுக்கப்புறம் சாய்பாபா, நிறைய சாமி, மயில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செக்ஷனுக்குள்ளே நான் வந்தது கிடையாது இது வரைக்கும். மாமா கூப்பிட்டு வந்ததில்லை. இங்கே வரதுக்கான பர்பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி இது வரைக்கும் இங்கே கூப்பிட்டு வந்ததில்லை. ஸோ கீழேயுமே விநாயகர் பார்த்தோன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில். பட் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ரீசனபுளாக தான் இருக்குது. நான் மீஷோவில் ஒரு தடவை இதை செக் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரீசனபிளாக தான் இருந்தது. இங்கே எப்போவுமே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இது ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருந்தது. இது பெங்களூரில் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. அதாட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் இது என்ன சோஃபி இந்த ஃப்ரூட் பேர் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் சோஃபிகிட்ட கேட்டிருந்தேன். தெரிலமாண்ணா இது வந்து முந்திரி பழம். இதில் வந்து நம்ம சால்ட் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. நான் முந்திரி பழமாக பார்த்ததே இல்லையாம்மாண்ணா. சீரியஸாக எங்கள் சோஃபி குட்டி வந்து இங்கே சென்னையில் முந்திரி பழம்லாம் கிடைக்காது. அப்படி ஒரு பழம் இருக்கா அப்படின்னு வேறு கேட்டால் எனக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதுக்கு கீழே சேம் வேறு ஒரு என்ன சொல்கிறது இது ஏதோ ஒரு மண். ஸோ அதில் பண்ண
எல்லா சாமியும் இருந்தது. அதை தாண்டி கிராஸ் பண்ணி வந்தால் இது ஒரு அயன் மேனு, ஃபுல்லாக இரும்புலே பண்ணியிருக்காங்க. தூக்கவே முடியல. நான் லைட் வெயிட்டாக தான் இருக்கும்னு பார்த்தா பயங்கர ஹாலிவுட் பாட்டில் வர வில்லன் மாதிரியே இருந்தது அந்த பொம்மை. பார்த்து முடிச்சுட்டு எங்கே போனாலும் சிவன் பொம்மை என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் விநாயகர் பொம்மையும் அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அகெயின் திரும்புடா நம்ம செக்ஷனுக்கு ஃப்ளவர் வாஷ் பக்கம்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே இந்த செடி கிட்டத்தட்ட நான் கல்யாண நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த செடி வச்சா வீட்டுக்கு நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு போகலாமான்னு எங்கள் சோஃபி குட்டிலாம் வளர்க்க முடியாது வேணாமான்ட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ஃபெயிலியர் ஈஸியாக ஏதோ ஒன்று காமிச்சா, உனக்கு ஏற்றது ஒன்று மோட்டிவேட் பண்ணுற மாதிரி லைன்மா இதே திருப்பலாமான்னு, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த உட்காந்து திரும்பி பார்த்தா எங்கள் மாமா சோகமாக குத்த வச்சு உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே வந்தால் நான் வெளில வர மாட்டேனே, சீக்கிரம் வாமா போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோஃபி குட்டி அந்த பக்கம் என்ன சொல்கிறது டாய்ஸ், இந்த பொம்மைங்க டெடி பேர் செக்ஷன் அவள் போயிட்டா. அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா கிச்சன் செக்ஷன் போனால் அவங்க வெளில வர மாட்டாங்க, நாங்கள் குத்த வச்சு உட்காந்துருப்போம். இந்த செக்ஷன் இருந்தோடனே சோஃபிக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, சோனாவுக்கு பிடிச்சது இருந்தோடனே அவங்க ஒரு வாரமாக உட்காந்துட்டாங்க. சீக்கிரம் வெளியில் வாங்க, எதுவும் தாவலாதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நிறைய சாமியோட ஃப்ரேமும் அழகழகாக அந்த கிளிட்டர் டைப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சோஃபி குட்டியை வந்து போய் ஒரு சாமியை உனக்கு ஏதாவது வாங்கி தரமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். நான் பார்த்தா அந்த இரும்பு மனிதர் மாதிரி இங்கே ஒரு பெரிய இரும்பு மனுஷன் தான், பயங்கரமாக இருக்குதுமா பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த டெடி பேரும் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், பட் நான் டெடி பேரோட ரேட்டு பார்க்கல, நல்லா இருந்தது. நான் அதை முடிச்சுட்டு அடுத்த பக்கம் அப்படியே வந்தேன். எங்கள் சோஃபி குட்டி வந்து அவங்க ஒரு வணக்கம் சொல்கிற பொம்மை இருக்குமா, யாரும் வணக்கம் சொல்லாமல் போகிறீங்களேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு தவிர நான் மரியாதையாக பொம்மைக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன், நீயும் வணக்கம் தலையாட்டி பொம்மைக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தா. மாமா திட்டுறாங்க, வா சோஃபி குட்டி அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வாங்கின ஒரே ஒரு பொம்மை லேசர் லைட்டுன்னு நினைக்கிறேன் சோனா குட்டி வாங்கினது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 60 rupees. டோக்கன் வந்து 50 rupees போட்டிருந்தோம். ஸோ அதை லெஸ் பண்ணிவிடுவாங்க. சோனா குட்டி போய் பில் போட்டுவானா, அவங்க எக்ஸ்ட்ரா கையில் 20 rupees அந்த டோக்கன் பில்லு கொடுத்து அனுப்பிச்சி விட்டா. சில்லறை என்ன கம்மியாக தெரியுன்னு வேறு சண்டை போட்டுட்ருக்கா. 69 போக ₹1 தானே தருவாங்கன்னா, அச்சிச்சோ தப்பாக சொல்லிட்டேனே, அந்த அக்காட்ட சாரி சொல்லிட்டு வரேன்னு சாரியை சொல்லிவிட்டு ₹1 மட்டும் வாங்கிட்டு போய் பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டு என்ன மேக்ஸ் ஜீனியஸ் அப்படின்னு சிரிச்சிட்டு, இல்லைம்மா விடுமா அப்படின்னு சமாளிச்சிட்டு இருந்தா. அந்த ஒரே ஒரு பொம்மை இந்த ₹60 லேசர் லைட் வாங்குறதுக்கு டீனருக்கு வந்திருக்கோம். சரி வெளில வந்தோடனே மாமா அதில் இருக்க பேட்ரியெல்லாம் போட்டு செக் பண்ண ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கேயே நின்று அதில் இருக்க எல்லாத்தையும் பிரித்து, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஒர்க் ஆகலைன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு லைட் அடித்து பார்த்தா இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில் விளையாண்டுருப்போம். பக்கத்து வீடு, அடுத்த வீடு, தூரமாக எவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது, வானத்தில் அடிக்குதுலாம் செக் பண்ணியிருப்போம். அதை வந்து சோனா குட்டி விளையாண்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அதை வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டீநகர் ஷாப்பிங்கில் நாங்கள் வாங்கினது இந்த லேசர் லைட்டு தான். யாராவது ஒரு ₹60 லேசர் லைட் வாங்குறதுக்கு பெட்ரோல் போட்டு வருவாங்க, பட் நாங்கள் வருவோம், ஏன்னா வந்து ரொம்ப நல்லாச்சு இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு போகிறதுக்கே மணி 10:30. ஒரு ஐஸ்கிரீமு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 9:30, 9:45. நான் குடுகுடுன்னு இந்த பார்க்கிங்கில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சோஃபி குட்டி இறங்கி வந்தால் பின்னாடியே மாமாவும் வந்தாங்க. அப்படியே எங்களோட வாகனத்தை கிளப்பிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அடுத்த நாள் வந்து இன்னும் ஸ்கூல் ஆரம்பித்த ஸ்டேஷனரிலாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சோனா குட்டியை டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே